என்னுடைய வாடிக்கையாளர்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, என் பொண்ணுக்கு சொந்தத்திலேருந்து வரன் வருமா? என் பையனுக்கு வந்து சொந்தத்திலேருந்து வரன் வருமா? அப்படிங்கிற கேள்வியில் தான் அவங்க நிற்கிறாங்க. சொந்தம்னா என்னங்க? புதன் வந்து தாய் மாமன் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அத்தை, தாய் மாமன் இந்த மாதிரி இடத்துலேருந்து வரக்கூடிய வரன். இப்போ புதன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். புதன் எங்கே இருக்காருங்கிறத மெயினாக பார்க்குறோம். 6ஆம் இடங்கிறது அத்தை, தாய் மாமன் சம்மந்தப்பட்டது வந்தாலும், புதன் வந்தாலும் அந்த அத்தை, தாய் மாமன் சம்மந்தப்பட்ட வகையில் வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கார். 5ஆம் இடத்துல வந்து புதன் இருந்தால் தாய் மாமன் சம்மந்தப்பட்ட வகையில் வரன் இருக்குது, வரன் வரும். அந்த சொந்த வகையத்தில் வரன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ புதன்னா தாய் மாமன் சம்மந்தப்பட்டது. தாய் மாமன் அத்தை சம்மந்தப்பட்ட அத்தை உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வரன் வருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7 குடின்னு சொல்லக்கூடாது. 7 குடிய கிரகன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்தம் உறவு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. லக்கணத்துக்கு 9ஆம் இடம் 9 குடையும் 7 இருந்தாலும் 5 குடையும் 7 இருந்தாலும் அப்போ அந்த சொந்தம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு வரன் வருங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த வரன், அதாவது சொந்தத்தில் வரன் வருமா, தாய் மாமன் சம்மந்தப்பட்டதில் வரன் வருமா, அத்தை வகையில் வந்து வரன் வருமா எங்களுக்கு அப்படின்னு தான் அந்த கேள்வி கேட்பாங்க. இதுதாங்க சாதகம். 7 குடைய வந்து உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்தம். 7 குடைய 6ஆம் இடத்துல வந்தாலும் உங்களுக்கு சொந்த தாய் மாமன் அத்தை வகையில் வந்து வரும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 9 குடைய 7ஆம் இடத்துல உட்காந்தாலும் சொந்த வகையில் உங்களுக்கு வரன் கண்டிப்பாக வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் வந்து இது பண்ண தேவையில்லை. 2வது வந்து எப்படின்னா, லக்கணத்துக்கு இப்போ 3ஆம் இடம்னா என்ன, இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட வகையில் இளைய சகோதரன் கல்யாணம் பண்ணியிருக்கார்ல அவர் வகையில் வரலாம். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரி. இளைய சகோதரி ஒரு பக்கம் பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வகையில் ஏதாவது ஒட்டுன வகையில் அப்போ சொந்தம்னு சொன்னால் புதனாக இருக்குது. புதன் தாய் மாமன் அத்தையை குறிக்கக்கூடியது. புதன் தாய் மாமன் சம்மந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக வரும். லக்கணத்துக்கு புதன் எங்கே இருக்காருன்னு மெயினாக பார்க்கணும். சொந்தத்தில் வரணும் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. லக்கணத்துக்கு 11ஆம் இடம், நம்ம அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடம் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பார். அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சாதகர் வந்து அண்ணனுக்கு இது இளைய சகோதரனா சகோதரியாக தான் வரும். அப்போ அவங்க பொண்ணு கட்ட வகையிலையும் சரி, பொண்ணு அந்த பக்கம் கொடுத்த வகையிலையும் சரி, ஒரு வரன் ரெடி பண்ணி தம்பிக்கோ தங்கச்சிக்கோ மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இதாங்க சாதகம். சொந்த உறவில் வருமா, அந்நியத்தில் வருமா அப்படிங்கிற வந்து கேள்வி. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதாவது வந்து பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் படிக்குது, வெளிநாட்டில் படிக்குது, வெளியூரில் வேலை செய்யுது. அப்படிங்கும்போது வந்து பிள்ளைகளை கேட்காம நம்ம சொந்தத்தில் கட்டலாமா அந்நியத்தில் கட்டலாமா நம்ம முடிவு எடுக்க முடியாது. நம்ம அந்த பையனுக்கோ பிள்ளைக்கோ மேரேஜ் பண்ணுற முடிவு இப்போ நம்ம கையில் இல்லை, பேரண்ட்ஸ் கையில் இல்லை. பிள்ளை பையனை கேட்கணும். அவங்க சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சொந்த வந்துட்டு பார்க்க முடியும். இல்லைன்னா அவங்க அந்நியத்திலே பார்க்கலாங்கிற மாதிரி கணக்கு தான் வரும். இப்போ காலம் அப்படி போயிட்டுருக்குது. கலியுகத்தில் பிள்ளைங்க பசங்க மேரேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கேட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்கள் பொண்ணோ பையனுக்கோ சொந்தத்தில் வரணும் வருமா அந்நியத்தில் வருமானு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74க்கு நீங்கள் உங்கள் சாதகத்தை, உங்கள் பையன் பிள்ளை சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தெளிவாக சொல்லிடலாம். சொந்தமாக அந்நியமாக, வெளியூர் இருக்கிறாங்களா, வெளியூர் மாப்பிள்ளையா, வெளியூர் பொண்ணா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.